pa pa ma pa ni pa ma ga ma pa sa ga sa ni pa ma ga sa ga ma pa ma pa ni pa ma ga ma pa sa ga sa ni pa ma ga sa ga ma ta 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 din ta 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 din ta 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 din ta ga jam ta 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 din ta 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 din ta 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 din ta ga jam கண்ணோடு காண்பதெல்லாம் தெளிவா கண்களுக்கு சொந்தமே. நீங்கள் எதிர்கால மாணவர்கள் உங்களுக்கு என்ன துறை விருப்பமோ அந்த துறையை நீங்களாக தேர்ந்தெடுக்க வேணும். ஒன்று, தேர்ந்தெடுத்த துறையை அது என்ன பிரச்சனை தான் வந்தாலும் நீங்க விடா முயற்சியாக அதை தொடர்ந்து அதுல பாண்டித்தியம் பெற வேணும். பாண்டித்தியம் பெற்ற பின்னர் அந்த ஒரு இசையா இருக்கட்டும், இசைய நீங்கள் மேடையில பாடுவதற்குரிய தைரியம் முதல்ல வேணும். அப்ப என்ன செய்யறது? ஓகே, இசையும் எனக்கு வேணும், இது என்னுடைய விருப்பத்துக்குரிய வைத்தியத்துறையும் எனக்கு வேணும், சரி என்று அப்புறம் உண்மையில் அப்படி செய்யக்கூடாது. இருந்தாலும் நான் அது சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இரண்டையுமே செய்து கொண்டேன். உண்மையில அது செய்யறது தவறு. இருந்தாலும் என்னுடைய ஒருவரிடம் பல்துறை ஆற்றல் இருக்கும் பொழுது அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கற்றல் தானே, அது தவறென்று அல்ல. அதனால் தான் இப்பொழுது நீங்கள் ஒரு தாதியாகவும் இருக்கின்றீர்கள். செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் வேலணை அருள்மிகு பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம். அன்னையின் அடிபணிய ஊழ் வினைகள் அகன்றோடும். இதில் டிஎன்டிஆர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முயற்சிகளை மூலதனமாக்கி, நம்பிக்கையை தடங்களாக்கி, நாளையை வெல்ல இன்றாகி செயற்படும் கலை இலக்கிய தொழில்துறைசார் எம்மவர்களை அழைத்து அவர்களின் கலை இலக்கிய வெளிப்பாட்டு வடிவங்களையும் கருத்துகளையும் தொட்டு வரும் நிகழ்வு இது. இந்த நிகழ்வினூடாக எம்மோடு இணைகிறார் திருமதி ஜெயதர்சினி சிவசங்கர் அவர்கள். ஜெர்மனி நாட்டுக்கு வாழும் பொருட்டு வந்து தன்னை வளப்படுத்தி தன்னுடைய வாழ்வையும் சிறப்பாக்கி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் திருமதி ஜெயதர்சினி சிவசங்கர் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திப்போம். வணக்கம் இசையாசிரியை ஜெயதர்சினி அவர்களே. வணக்கம் தியான் மாஸ்டர், நலமாக இருக்கிறேன். நல்லது. உங்களை பற்றி மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்காக உங்களை இப்பொழுது உங்களோடு ஒரு சின்ன உரையாடலை மேற்கொள்ளலாம் என்றுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் கூறுங்கள். எனது முழு பெயர் ஜெயதர்சினி சிவசங்கர். எனது தந்தை திருவாளர் சின்னத்துரை நவரட்னம் அவர்கள். எனது தாயார் திருமதி சுசீலாதேவி நவரட்னம். இருவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். நாங்கள் குடும்பத்துல 3 பெண் பிள்ளைகள். நான் நடுவுல, ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும். நான் ஈழத்துல கரவட்டி நெல்லியடி எனும் பிரதேசத்தில் புறப்படமாக கொண்ட நான் அங்கே இருந்து நாட்டு சூழல் காரணமாக, எல்லாருமே நாட்டு சூழல் காரணமாகத்தான் புலம்பெயர்ந்து முதலில் லண்டனுக்கு லண்டன்ல இருந்து இங்க ஜெர்மனிக்கு சேர்ந்திருக்கிறேன். நல்லது. உங்களுடைய தாய் தந்தையரை பற்றி நீங்க கூறினீங்கள், அவர்கள் ஆசிரியர்கள் என்று. அதே நேரம் நான் உங்களுடைய குடும்பத்தின் சில பின்னணிகளையும் அறிந்திருக்கிறேன். கல்வியாலும் இசையாலும் மிகவும் வலுவாக இருந்தவர்கள் என்று. உங்களுடைய தந்தையாரை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பினால் சொல்லுங்களேன். எனது தந்தையார் அவருக்கு அவருடைய பரம்பரையில இசை, எல்லாருமே இசை பயின்றவர்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனா என்னோட தந்தையின் மாமாமார் 2 பேர். ஒருவர் தவில் வித்வானாகவும் இன்னொருவர் நாதஸ்வர வித்வானாகவும் பிரபல்யமாக ஊர்ல இருந்து நிறைய மாணவர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில எனது தந்தையும் தனது இசை பயணத்தை தொடர்ந்தார். அந்த இசை பயணம் அவரோட இசை பயணம் இலங்கையோடையே நின்றுட்டது. அவருக்கு நிறைய விருப்பம் இருந்தது இந்தியா போய் படிக்கணும் என்று. ஆனால் அவருக்கு அந்த காலத்துல வசதிகள் போதாமையினால
அவர் மகாராஜபுரம் சந்தானம் என்று சொல்லி இந்தியாவிலிருந்து இலங்கையில ராமநாதன் பல்கலைக்கழகத்துல ராமநாதன் நுண்கலைக்கழகத்துல விசிட்டிங் லெக்சரரா வந்து அவர் படிப்பிச்சவர். அந்த காலகட்டத்துல இவர் பர்சனலா அவர்கிட்ட அங்க ராமநாதன் நுண்கலைக்கழகத்துக்கும் போய் பர்சனலாகவும் அவர்கிட்ட இசையை கற்றார். நல்லது. தாயார் ஆசிரியர் என்று கூறினீர்கள். தாயார் இந்த எனது தாயாரும் அவ வந்து மல்டி டேலண்டட் பர்சன். அவ வந்து எப்படி என்று சொன்னால் அவ வந்து பல்திறமை ஆளி. எப்படி என்று சொன்னா அவ வந்து வீரமணி ஐயர்கிட்ட நடனம் பயின்றிருக்கிறா, அதே நேரம் இசையும் பயின்றிருக்கா. அவர் ரெண்டும் செய்வார். வீரமணி ஐயர் வந்து நடனமும் செய்வார், இசையும் செய்வார். பல பாடல்களை எல்லாம் இலங்கையில எழுதியிருக்கிறார். அவற்ற பாடல்கள், அந்த பாடல்கள் சிறப்பாக பிரபல்யமாக இன்றும் பலரால் பாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில அம்மா வந்து ரெண்டும் செய்வா. அதை விட அம்மா ஒரு ஆனா பயிற்றப்பட்ட ஆசிரியை தான், பிரைமரி டீச்சரா தான் அம்மா இருந்தவர். அந்த பிரைமரி என்று சொல்லும் போதே பிள்ளைகளுக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுல கற்பிக்க வேணும். அப்ப அந்த அதுல அம்மா தான் எங்களோட இசைய அப்பா படிப்பிச்சதா இருந்தாலும் நாங்க மேலதிகமா படிக்கும் பொழுது எங்களுக்குரிய நோட்ஸா இருக்கட்டும், ஒரு இசை ஆசிரியை தேர்வு செய்து அந்த அங்க ஊர்ல வந்து வட இலங்கை சங்கீத சபை என்கின்ற ஒரு இசை பரீட்சை வந்து நடந்தது. அந்த நேரம் வந்து எங்களுக்கு அது ஒரு முறைப்படி போகணும் என்று சொன்னா அதுக்குரிய ஆக்கலட்ட போகணும், அதுக்குரிய அதை படிச்சு அதுல இருந்து தேர்ந்த ஆக்கலட்ட போகணும் என்றபடினால அப்பா ஆரம்பத்தில் எங்களுக்கு கற்பித்தாலும் மேலதிகமாக அந்த வட இலங்கை சங்கீத சபை சோதனைகள் செய்வதற்காக இன்னொரு அம்மாவினுடைய நண்பி கனகசபை தங்கராணி என்ற ஒரு ஆசிரியர், அம்மாவோட சேர்ந்து படிப்பிச்ச ஒரு ஆசிரியர்கிட்ட போய் அங்கதான் வயலின் வீணை மேலதிகமாக அந்த பரீட்சைக்குரிய பாராந்திரத்துக்குரிய அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோம். ஆனா எங்க அம்மா தான் எங்களுக்கு பாட்டு, அப்ப அந்த காலத்துல இந்த கொப்பி பண்ணி எடுக்கிற அந்த வசதிகள் எல்லாம் இல்ல, எல்லாம் தன்னுடைய கையாலேயே பாடசாலையில அவருக்கு எப்ப தனக்கு லீவு கிடைக்குதோ, ஃப்ரீ பீரியட் ஏதாவது இருந்த அந்த நேரமோ இல்லாட்டி வீட்டுல சரி தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இரவுல இருந்து தியரியா இருக்கட்டுங்க பாட்டுக்கள் வந்து எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது ஸ்வர சாகித்யமாக எழுத வேணும். அப்ப அதெல்லாம் எங்களோட அம்மா தான் கைப்பட 3 பேருக்குமே ஒரு கொப்பி வச்சு எழுதி தருவா. அந்த மாதிரிதான் அம்மா எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக அந்த எங்களை படிப்புல எல்லா வகையிலையும் உதவி இருக்கிறார். அதாவது வந்து உங்களுடைய தந்தையார் வந்து ஒரு துறை சார்ந்து இசைத்துறை சார்ந்து போக, தாயார் வந்து பல்துறை வித்தகராக இருந்து உங்களை மிகவும் சிறப்பாக, நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய 2 சகோதரிகள் கூட இசைத்துறையில் மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர்கள். அதே நேரம் உங்களுடைய உறவினர்களும் ஒரு பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள் இசைத்துறையில் என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம்தான். நல்லது. அப்ப இப்பொழுது நீங்கள் அங்க அதாவது வந்து ஈழத்திருநாட்டை விட்டு புலம்பெயர்ந்து லண்டனுக்கு போய் ஜெர்மனுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த 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 பயணத்துக்கு பிறகு நீங்க புலம்பெயர்ந்து வாழும் நாட்டு இந்த ஜெர்மன் நாட்டுல உங்களுடைய இசைத்துறை எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஜெர்மனுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நான் தனியாகத்தான் முதலில் ஜெர்மனை வந்தடைந்தேன். அதுக்கு பிறகுதான் என்னுடைய குடும்பத்தை இங்க நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய இசை பயணம் என்பது வந்து தமிழ், முதல்ல வந்து நான் தமிழ் கல்விக்கழகத்துல தமிழ் ஆசிரியையாகத்தான் போய் சேர்ந்தேன். சேர்ந்த பிற்பாடுதான் அவர்களுக்கு என்னை பற்றி தெரிய வந்தது, நான் ஒரு இசை தேர்ந்த ஒரு ஆளுன்றது தெரிய வந்துச்சு. அப்ப அது புரூக்சால் தமிழாலயம், புரூக்சால் தமிழாலயத்துலதான் தமிழ் கற்பித்தினான். அங்க வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 2க்கு நான் தமிழ் பாடம் கற்பித்தேன். அங்கேதான் என்னுடைய இசையை தெரிந்து கொண்டு அவர்கள் என்னுடைய குடும்ப பின்னணியையும் தெரிந்து கொண்டு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் இசையை கற்பிக்கலாம் தானே தமிழாலயத்துக்கூடாக என்று சொல்லி அங்க கல்விக்கழகத்துல என்னை பதிவிச்சு ஆரம்பத்துல கல்விக்கழகத்துக்கு ஊடாக புரூக்சால்ல இசையை கற்பித்தேன். கெர்மசைம் என்ற தமிழ் பாடசாலையில இசையை கற்பித்தேன். அதே நேரம் ஆலன் தமிழ் பாடசாலை, லண்டவ் இந்த பாடசாலைகள்ல எல்லாம் கற்பித்தேன். கால்ஸ்ரூஹ தமிழாலயத்துல இந்த 6 இடத்துல படிப்பிச்சேன் நான். அதுதான் என்னுடைய ஆரம்ப இசை கற்பித்தல். அதன் தொடர்ச்சியாக இப்பவும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் இசையை. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய இசை பயணத்தை பரந்துபட்ட பக்கங்களில் மிக அழகாக விதைத்திருக்கின்றீர்கள். அதனால் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியான விடயம்.
நீங்கள் புலம்பெயர்ந்து வந்தது இந்த யுத்த காலத்துக்கு பிறகு. இந்த அடிப்படை உங்களுக்கு உங்களுடைய பிறப்பிடத்திலேயே போடப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த 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 புலம்பெயர்ந்து இவ்வளவு தமிழாலயங்கள்ல நீங்க இசை பயிற்சி செய்யும் போது நீங்க கண்ட சாதனை என்னன்னு சொல்லிடுமா? சாதனை என்று சொன்னால் டிப்ளோமா தரத்துக்கு மாணவர்களை வெற்றியடைய செய்திருக்கிறேன். அதை விட பல போட்டி நிகழ்ச்சிகளில் எனது மாணவர்கள் முதலாவது பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள். தவிர சினிமா, அது கர்நாடக இசையை தவிர சினிமாவிலேயும் நிறைய பரிசுகள், தாயக பாடல்கள் அப்படி நிறைய எடுத்திருக்கிறார்கள். மாணவர்களை உருவாக்கியது அவர்கள் மூலம் வெற்றி கண்டது. ஆசிரியராக இருந்து ஏணியாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளர்ச்சியை காட்டுவதுதான் ஒரு பெரிய சாதனை. அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. இப்பொழுது நீங்கள் அதை அடுத்து இந்த இசை துறை சார்ந்து அடுத்த கட்டமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அடுத்த கட்டமாக நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு TNTR ஊடகத்துல அவர் தொகுப்பாளினியாக கடமையாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் எனது இசையை வளர்ப்பதற்குரிய சந்தர்ப்பமாக நானாக போய் அவர்களிடம் கேட்கவில்லை, அவர்களாக என்னை தேடி கேட்டார்கள். இப்படி நான் என்ன செய்வதென்று சொன்னால், நான் என்னுடைய பாடல்கள் சமயம் சார்ந்த கோவில் நிகழ்ச்சிகள், கோவில்ல கூடுதலாக கச்சேரிகள், இசை கச்சேரிகள் நிறைய செய்திருக்கிறேன். அந்த கச்சேரிகள் அதுகள் என்னுடைய முகநூல் தளத்துல நான் பதிவிடும் பொழுது அதனை பார்வையிட்ட TNTR ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் பார்த்து இந்த இசை நிகழ்ச்சி என்னை மூலம் செய்வதற்காக விரும்பினார்கள். அது நான் என்ன என்று சொன்னா, நான் என்னுடைய மாணவர்கள் இங்க உள்ள புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் இசை ஒரு சினிமா சம்பந்தமான இசையாக கற்பது என்று சொன்னால் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். கர்நாடக இசை தனியா அவர்களுக்கு பரீட்சை என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த அவர்கள் நோக்கம் அதோடைய மட்டுமே தான் இருந்துச்சு. இப்ப ஒரு பரீட்சை வருகுதுன்னு சொன்னா மிக ஆர்வமாக பரீட்சைக்கு மட்டும் அந்த 2-3 கிழமை மிக எண்ணெயும் போட்டு என்னன்னு சொல்றது த்ரூப் பண்றது என்று சொன்னா எண்ணெய் போட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி சோதனைக்கு படிப்பீங்க சோதனைக்குரிய இதை படிப்பீங்க அப்படின்னு சொல்லி அது அந்த சோதனைக்கு மட்டுமே தங்களை தயார்படுத்துற அந்த நோக்கத்தோட படித்துவிட்டு அங்கால பிறகு ஒரு 2-3 மாசம் போன பிற்பாடு அவர்களை அந்த பாடலை திருப்பி பாடுங்கள் என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு அது ஞாபகம் இல்லை. அது சொன்னா அந்த இங்கத்தை கற்பித்தல் சோதனைக்கு படிக்கிறது பாடசாலை மட்டத்திலே கூடி அதுதான் அந்த இந்த சீசனுக்குரிய செமஸ்டருக்குரிய பாடங்களை அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னா அது அடுத்த வருஷத்துக்கு வராது. ஆனா இலங்கையில நாங்கள் படிச்சது அப்படி இல்லை. இப்ப நாங்கள் 6ஆம் வகுப்புல படிச்சதுல இருந்து கூடி எங்களுக்கு 10ஆம் வகுப்பு சாதாரண தர பரீட்சைக்கு எங்களுக்கு ஏதாவது சில கேள்விகள் வாரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த வகையில இந்த பிள்ளையோட படிப்பு முறை அப்படி இருந்தபடினால கொஞ்சம் அந்த கொரோனா காலகட்டத்துல இசையை கற்பிக்கிற சந்தர்ப்பமும் குறைவா இருந்தது. பிள்ளைகளும் அந்த ஆன்லைன் மூலம் கற்கிறது மிகவும் சிரமமாக இருந்துச்சு. அந்த ஆதங்கத்தை போக்கும் வகையில நான் அந்த TNTR ஊடகத்துல சங்கீத கலாகீர்த்தி எனும் ஒரு இசை போட்டி நிகழ்ச்சியை சர்வதேச ரீதியில 10 நாடுகளுக்கு இடையில 30 மாணவர்களை வைத்து செய்து அதுல அந்த இடத்துல பார்த்தேன். இந்த ஒரு போட்டி என்று சொல்லி செய்யும் பொழுது பிள்ளைகள் நிறைய ஆர்வமாக இருந்தார்கள். அதுவும் ஒரு சாதனை என்றுதான் நான் எனக்குள்ளேயே நான் நினைச்சு கொள்றேன். என்னால முடிஞ்சதே என்று சொல்லி நான் அதை எனக்கு ஒரு சாதனையாக நான் அதை எடுத்து செய்தேன். அது சிறப்பு. ஏனென்றால் உங்களுடைய தாய் தந்தை இட்ட அடித்தளம் அது. ஆகவே அந்த அடித்தளம் அப்படியே உங்களோட இருக்கிறதால நீங்க அதை பயன்படுத்தி கொள்றீங்க. உங்களுடைய வருவாயை பெற்றுக் கொள்வதற்கு இதை மட்டும் நம்பி இருக்க முடியாது. அப்படி என்றால் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். நான் ஊர்ல இருக்கும் பொழுது எனது தந்தையார் யாழ் கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியில கற்பித்திருந்தார். அங்கதான் நானும் எனது ஆசிரிய பணியை அங்கு செய்திருந்தேன். ஒரு 2 வருஷம் ஆசிரிய பணியை செய்திருந்தேன். அதுவும் நான் அட்வான்ஸ் லெவல் எடுத்து போட்டு வீட்டுல சும்மா இருக்காம
ஆரம்பத்துல தொண்டர் ஆசிரியராக இருந்து பிறகு நிரந்தர ஆசிரியராக அங்க 2 வருடங்கள் கடமையாற்றினேன். கடமையாற்றும் பொழுது எனக்கு அந்த நான் கற்ற பாடம் வந்து உயிரியல் பாடம் தான் என்னோட தேர்வு செய்தேன். ஏனென்று சொன்னா குடும்பத்துல எல்லாருமே கலையோட ஈடுபாடு உள்ளதாக இருந்தபடியினால நான் ஒரு ஆளாவது அதை விட்டு வெளியில வர வேணும் என்ற நோக்கத்தோட நான் உயிரியல் அட்வான்ஸ் லெவல்ல உயிரியல் பாடத்தை கற்றேன். நான் எனது தந்தையாரின் கல்லூரியான கரவட்டி யாழ் விக்னேஸ்வரா கல்லூரியில் ஆசிரியையாக கடமையாற்றியிருந்தேன். 2 வருடங்கள் அங்கு கடமையாற்றினேன். அது என்னுடைய அட்வான்ஸ் லெவல் எடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய அந்த காலம், அந்த நேரம் நாட்டு பிரச்சனை காரணமாக கூடுதலான கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்படி அதுக்கு பிறகுதான் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்குரிய அந்த வாய்ப்புகள் அதுகள் கிடைக்கும் என்றபடினால அந்த காலத்தை வீணாக்காம நான் முதல் ஆரம்பத்துல தொண்டர் ஆசிரியராக எனது தந்தையாரின் பாடசாலையில போய் கற்பித்தேன். அந்த கற்பித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நிரந்தர ஆசிரியராகவும் அதுக்கு நான் கற்பித்த அடுத்த வருடமே சிறந்த ஆசிரியைக்கான விருதும் யாழ் மாவட்ட ரீதியாக சிறந்த ஆசிரியைக்கான விருது எனக்கு கிடைத்தது. அப்படி இருக்கும் பொழுதும் எனக்கு அந்த மனசுல வந்து ஆசிரியர் தொழில் என்றது குடும்பத்துல அப்பா ஆசிரியர், அம்மா ஆசிரியை, எனது சகோதரிகள் இருவரும் பின்னாட்களில் அவர்களும் இசையை கற்று ஆசிரியர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்ப எனக்கு வந்து நான் உயிரியல் கற்றேன். அப்ப என்னுடைய நோக்கம் ஒரு வைத்தியராக வேணும் என்ற கனவு. அப்ப வைத்தியராகுவதற்குரிய பெறுபேறு எனக்கு கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே என்னன்னு சொன்னால் சரியான உக்கிரமான போர் நடந்த சூழல், இடம்பெயர்ந்து போய்தான் பரீட்சையை எழுதினோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த அதே நேரம் என்னுடைய தாயார் கடுமையான கோமா என்கின்ற நிலையில நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். அப்ப அம்மாவை பார்க்க வேணும், இடம்பெயர வேணும், இப்படியான பல பிரச்சனைகளாலே என்னால சரியான கற்றல் பெறுபேறு கிடைக்கவில்லை. அந்த வகையில பிறகு நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், எனக்கு சரி ஓகே என்னால் வைத்தியராக ஆக முடியவில்லை, நான் ஒரு தாதியாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்துல தாதிய பயிற்சி கல்லூரிக்கு நான் எனது அனுமதியை எழுதி போட்டிருந்தேன். அனுமதி கேட்டு எழுதி போட்டிருந்தேன். அந்த வகையில எனக்கு தாதிய பயிற்சி கல்லூரி, யாழ் போதனா வைத்தியசாலை தாதிய பயிற்சி கல்லூரியில எனக்கு பயிற்சி பெறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பம் கிடைத்து நான் அதுல 1 வருஷம் படிச்சு கொண்டு இருக்கிறேன். அந்த நேரமே எனக்கு திருப்பி என்னன்னு சொன்னா, நான் ஓகே அதுல படிச்சு கொண்டு இருக்கும் பொழுதே அவைய பல்கலைக்கழகத்துக்கும் அனுமதி கிடைக்குது. பல்கலைக்கழகத்துல இசை கற்கிறதுக்கு அனுமதி அதுவும் போட்டிருந்தேன். ஏற்கனவே சும்மா இருக்கிறது இல்ல, எழுதி போட்டு இருக்கும் பொழுது ஏதாவது வேலைக்கு எழுதி போடுறேன். அந்த சமயத்துல சமய ஆசிரியக்குரிய திருப்பி சமயம் படிப்பிக்கிறதுக்குரிய ஆசிரியக்குரிய அந்த அனுமதியும் எனக்கு கிடைச்சது. அப்ப இதுல 3ல நான் எதை சூஸ் பண்றது என்று பார்த்தால், நான் இது தாதிய பயிற்சி கல்லூரி எனக்கு பிடித்த என்னுடைய படித்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட துறை. அப்ப அதையே தேர்வு செய்து கொண்டேன். பின்னாட்களில் பார்த்தால் என்னுடைய இசைக்கு வந்து நான் உயிரியல் தான் கற்றேன். உயிரியல் கற்றுக் கொண்டிருக்கும் போது எனக்கு தெரியும் நான் நல்லா செய்ய இல்லை. அப்ப நான் என்ன செய்தேன், என்னோட தங்கை வந்து கலை பயின்றிருந்தார். தங்கையின் அவர் படித்த பாட புத்தகங்கள் அதுகளை வைத்து நான் 2வது தடவையாக உயர்கல்வி சோதனை எடுக்கும் பொழுது அவன் படித்த அந்த கலைக்குரிய அந்த பாடங்களை தேர்வு செய்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுலதான் எனக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கிடைத்தது. அதுவும் இசை ஸ்பெஷல் என்று மியூசிக் ஸ்பெஷல் என்று சொல்லி டிகிரி வந்து மியூசிக்ல. ஆனா அது யாழ் பல்கலைக்கழகம், நுண்கலைக்கழகம் இல்ல. பல்கலைக்கழகத்துல முதல் பேட்ச் வந்து இசை ஸ்பெஷல் என்ற இசையை விசேடமாக கற்பதற்குரிய முதல் பேட்சாக நாங்கள் தான் அதுல தெரிவு செய்யப்பட்டோம். அப்ப என்ன செய்யறது, ஓகே இசையும் எனக்கு வேணும், இது என்னுடைய விருப்பத்துக்குரிய வைத்தியத்துறையும் எனக்கு வேணும், சரி என்று. அப்புறம் உண்மையில் அப்படி செய்யக்கூடாது, இருந்தாலும் நான் அது சட்டத்துக்கு புறம்பாகத்தான் 2யுமே செய்து கொண்டேன். உண்மையில அது செய்யறது தவறு, இருந்தாலும் என்னுடைய ஒருவரிடம் பல்துறை ஆற்றல் இருக்கும் பொழுது அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கற்றல் தானே, அது தவறென்று அல்ல. அதனால்தான் இப்பொழுது நீங்கள் ஒரு தாதியாகவும் இருக்கின்றீர்கள்.
என்னுடைய தாதிய பயிற்சி கல்லூரியில 3 வருடங்கள் பயிற்சியோட சேர்த்து 16 வருடங்கள் அங்கு நான் யாழ்ப்பாண வைத்தியசாலையில தாதிய உத்தியோகத்தராக கடமையாற்றினேன். அதன் பின்னால் அங்கு இருக்கும் பொழுதே சாதாரணமாக காவிய பயிற்சி கல்லூரி அட்வான்ஸ் லெவலோட காவிய பயிற்சி கல்லூரி என்ற ரீதியில தான் எடுத்தவர்கள் பின்னாளில் அதை பிஎஸ்சி நர்சிங் ஆக்குவதற்காக நுகேகொட தாதிய உயர்கல்வி பல்கலைக்கழகத்துல வந்து அங்க தேர்வு செய்யப்பட்டேன். அங்க யாழ்ப்பாண வைத்தியசாலையில இருந்து 5 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டோம். அதுல ஒரு ஆள் நான். அது ஒன்று அங்கு போய் கற்றுக்கொண்டேன். கொஞ்ச காலமாவது கற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு வந்து சிங்கள பாடசாலை ஆங்கில மொழியில தான் அது ஃபுல்லா முழுவதும் கற்க வேண்டும். அங்கே கற்றுக்கொண்டேன். அந்த போகும்பொழுது அங்க எங்களுக்கு மேட்ரன் என்றதுதான் எங்களோட தாதிய உத்தியோகத்திலேயே பெரிய பதவி. அந்த பதவி அந்த காலத்துல மேட்ரனா இருந்தவர், தாதிய பயிற்சி கல்லூரியில ஆசிரியராக இருந்தவர்கள். இவர்கள் எல்லோருடனே ஒரு மாணவியாக இருந்த நானும் போய் கற்க வேண்டிய அந்த தரத்துல நான் இருந்தேன். அப்ப அதே போல பின்னாளில் வந்து 2004ஆம் ஆண்டுல லண்டன் பிரிட்டிஷ் கவுன்சிலால இலங்கையில இருந்து வேற வெளிநாடுகள்ல இருந்து தாதிய உத்தியோகத்தர்களை எடுத்தார்கள். அந்த நாட்கள்லையும் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து 3 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதிலேயும் இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு மூன்றாவது இடம் இல்ல, 3 பேர்ல ஒருவராக நான் இருந்தேன். அந்த நேரம் என்னுடைய மகளின் மகள் என்னுடைய வயிற்றில் இருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வெளிநாடு வர முடியவில்லை. வெளிநாடு என்ற ஆசை இருந்திருந்தால் நான் 2004ஆம் ஆண்டே நான் வெளிநாடு என்ற ஒரு இடத்துக்கு வந்து லண்டனுக்கு வந்து நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா எனக்கு வெளிநாடு என்றது என்னுடைய கனவில கூடி இல்லாத ஒரு நிலை. ஆனா நிர்பந்தத்தின் பேரில் இப்பொழுது இந்த வெளிநாட்டுல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உண்மையிலே ஒரு திறமை என்னவென்றால் நீங்கள் இரண்டு மாறுபட்ட துறைகள், இசைத்துறை வேறு, வைத்திய சார்ந்த தாதித்துறை வேறு. ஆனால் இரண்டையும் நீங்கள் சம அளவில கொண்டு சென்று இரண்டையும் பயிற்சி பெற்று அதுல பேரும் பெற்று அதுல மக்களுக்கு பணியும் செய்து 2 பக்கத்திலேயும் மிக அழகாக பயணித்து கொண்டு வந்து அந்த 2 பக்கத்தின் பதில உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை தவிர்த்து பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கு இப்ப வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வயலும் வாசிப்பீர்கள், தாதியின் தொழிலும் செய்கின்றீர்கள். அப்ப அதே நேரம் பல மொழிகளும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? ஜெர்மன் மொழியும் இப்பொழுது நீங்கள் சரளமாக பேசக்கூடிய எனக்கு வந்து சிங்களம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஜெர்மன் தெரியும், வேற தமிழ் தெரியும், அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த இடத்துல அந்த விடயங்களுக்கு அப்பால நாங்க ஒரு சின்ன விடயத்தை பார்க்கலாம். அதாவது புலம்பெயர்ந்து வந்து 30-40 வருடங்களாக புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற எமது பெண்களும் சரி ஆண்களும் சரி இப்பொழுதும் தங்களுடைய ஒரு சுயமான ஒரு தேவையை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு மொழியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் கற்கவில்லை, அது சார்ந்து எந்த முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அளவு திறமையானவராக மொழிகளை இங்க வந்து 2009க்கு பிறகு வந்து 2009 தான் நான் அறிந்தேன். அப்படித்தான். அதுக்கு பிறகு வந்து மொழியையும் கற்று இங்கு ஒரு தாதியாக, இசை ஆசிரியராக, வயலின் ஆசிரியராக எல்லாம் செய்வது வந்து உண்மையிலேயே இந்த பேட்டியை கண்டு கொண்டிருக்கின்றவர்கள் பெண்கள் இனியேனும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போக வேண்டும். அதே நேரம் கலாகீர்த்தி என்ற ஒரு பெரிய சாதனையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், செய்தி வாசிப்பாளர். அப்ப இவ்வளவு திறமைகளையும் கொண்டு நீங்கள் நகர்ந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். இந்த நேரம் உங்களுடைய குரலில ஒரு அழகான பாடலை கேட்டு, நீங்கள் விரும்பிய ஒரு பாடலை கேட்டால் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஊட்டும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு அங்கால் செல்லலாம்.
பாட வேண்டுமே, பாட வேண்டுமே, இசை பாட வேண்டுமே, இசை பாட வேண்டுமே, இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே, இசை பாட வேண்டுமே, இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே, தமிழ் பாட வேண்டுமே. ஆடும் கூத்தல் அடியை நினைந்து ஆடும் கூத்தல் அடியை நினைந்து, ஆடும் கூத்தல் அடியை நினைந்து, அன்பினாலகம் கனிந்து கனிந்து பாட வேண்டுமே, தமிழ் பாட வேண்டுமே, இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே, தமிழ் பாட வேண்டுமே. உழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி, குரலை அதனுள் நன்றாய் ஏற்றி, குரலும் யாழும் ஒன்றாய் கூட்டி, குரலை அதனுள் நன்றாய் ஏற்றி, முழவின் துணையால் தாளம் கட்டி, முழவின் துணையால் தாளம் கட்டி, முழவின் துணையால் தாளம் கட்டி, மூன்று தமிழில் முறையை நாட்டி பாட வேண்டுமே, முழவின் துணையால் தாளம் கட்டி, மூன்று தமிழின் முறையை நாட்டி பாட வேண்டுமே, தமிழ் பாட வேண்டுமே, இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே, தமிழ் பாட வேண்டுமே. மிகவும் அருமை அருமை, சிறப்பான கீர்த்தனை அல்லவா? எங்களுடைய இசை ஆசிரியர்களுடைய பேர் கீர்த்தனைகள் என்ற, கீர்த்தனை என்ற உடனே தெலுங்கு கீர்த்தனைகளை மட்டும்தான் பாடிக்கொண்டு வந்த காலம் இருக்கிறது. சங்கீத மும்மூர்த்திகள் என்று தெலுங்கில கீர்த்தனைகள் செய்த அந்த 3 பேர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே எங்களுடைய தேவார மூவர்கள் இருந்து தமிழ்ல பாடி இருக்கிறார்கள். அதை விட தமிழ் மூவர் என்று சொல்லி தமிழ் கீர்த்தனைகள் மட்டும் பாடிய முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, இந்த 3 பேரும் இந்த சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்ற தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சர், இவருக்கு முற்பட்ட 17ஆம் நூற்றாண்டுல முன்னுக்கு வாழ்ந்த ஆட்கள். அப்ப அவையில பின்பற்றித்தான் இந்த தெலுங்கு கீர்த்தனைகள், அந்த தமிழ் கீர்த்தனைகளை பின்பற்றித்தான் இந்த தெலுங்கு கீர்த்தனைகள் உருவாகின. அது யாராலுமே மறக்க முடியாத உண்மை. ஆனால் அதுக்கும் காரணம் அந்த ஆரிய வருகை, அந்த அதுகளின் பிற்பாடு அந்த தெலுங்கு கீர்த்தனை எல்லாராலும் பாடப்பட்டு வந்தது. இப்பொழுது திரும்ப அந்த அந்த நிலை மாறி எல்லாரும் தேடி தேடி அந்த பழைய தமிழ் கீர்த்தனை, இதெல்லாம் பழைய தமிழ் கீர்த்தனை, அந்த அவங்க பாடினது 17ஆம் நூற்றாண்டுல பாடின கீர்த்தனைகளை எடுத்துத்தான் இப்ப திருப்பி பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆக இதுதான் தமிழ் தான் முதல் தோன்றியது. உண்மையில ஒரு நல்ல அழகான கருத்து, பதியப்படிய வேண்டிய ஒரு கருத்தை நீங்க முன்வச்சிருக்கிறீர்கள். ஏன்னா நான் நிறைய இசையாசிரியர்களோடு நான் ஆரம்ப காலத்தில்
நுண்கலை பொறுப்பாளராக இருந்த பொழுது இந்த இசையாசிரியர்களோடு இது சார்ந்து தொடர்ந்து பேசி தமிழ் கீர்த்தனைகள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுத்த நான் இசையின் வடிவமைப்புகள்ல தனியே தெலுங்கு மட்டும்தான் இருக்கும் என்று இல்லை. ஆகவே அதனை சரியான முறையில் தேடி அதை கொடுப்பதும் சிறப்பு. அதே நேரம் பொருள் புரியாத ஒன்றை பாடமாக்கி மனனம் செய்து அதை வெளிப்படுத்துவதற்கும் பொருள் புரிந்து அதை வெளிப்படுத்துவதற்கும் வேறுபாடு இருக்கு. நிச்சயமாக எங்களோட உணர்வு பூர்வமாக நாங்கள் எங்களோட அந்த பாட்டுல என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து அதை எங்களோட குரல் மூலமாக வெளியில கொடுக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கும் அது ஓகே, அந்த அவர்களுக்கு சொல்லு புரியும், இந்த பாடுற விதம் பிடிக்கும். சொன்னா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு தமிழ்ல தான் அந்த அது இருக்குது, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது தனிய பாடம் என்றதை மட்டும் விட்டுட்டு அந்த பாடத்தின் என்ன படிக்கிறோமோ அதன் பொருள், அந்த பாட்டை கொண்டு ஒரு பொருளை சொல்லி கொடுத்துதான் நான் பிள்ளைகளுக்கு கற்பிப்பது வழக்கம் தான். ஒரு சும்மா பாட்டு பாடிட்டு போக முடியாது. அந்த பாட்டை நாங்க பிரசன்டேஷன் எப்படி நாங்க வெளிப்படுத்துறோமோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து என்ன திருப்பி பாடும் கொண்டு கேட்க வைக்கிறது. அந்த வெளிப்படுத்துற விதம் அதை நாங்க எங்களோட குரல் மூலம் தான் கொடுக்க முடியும். ஆளை பார்த்து பாட்டை கேட்க மாட்டார்கள். அது சில பேர் அப்படி இருப்பார்கள், அது இருக்குது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆள்கிட்ட கவர்ச்சிக்கும் பாட்டை பாட சொல்லி கேட்கறது இருக்குது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகளே சில போல சொல்லுவா, அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது சொல்லுவார், அம்மா எப்படியம்மா உங்களால இப்படி பாட முடியுது என்று சொல்லி, என்ன உங்களோட குரல்ல இப்படி எல்லாம் அது வருது, என்னால அப்படி வர முடியலையென்று சொல்லி அவளை மகளே அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது, இப்ப கடைசியா சிவராத்திரிக்கு பாடும் பொழுது அதைத்தான் அவ சொன்னாமா, எப்படியம்மா நீங்க இப்படி பாடுறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த டேலண்ட் வந்துச்சுது? நான் என்னால இன்னுமே விடையில தேடி தேடி நான் பஸ்ல போகும்போதோ இல்லாட்டி கார்ல போகும்போதோ பாட்டு, சங்கீத பாட்டு தான் கூட, சங்கீதமோ சினிமாவோ ஏதோ ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டேதான் பயணம் செய்வது வழக்கம். சும்மா எனக்கு நண்பர்கள் வட்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு நண்பர்கள் வட்டம் நான் வைத்துக் கொள்வதில்லை. அதே போல தேவையில்லாம யார் கூடயும் பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுவேன். அந்த வகையில பேச்சு என்றது குறைவு. நான் இப்ப பேட்டி என்று வாரபடினால நான் வெளிப்படையாக எல்லாம் பேசுவேன். மற்றபடி என்னுடைய டிஎன்டிஆர் ஊடக நிர்வாகியான அனுபவிய சொல்லுவா, அவ பேச்சு குறைவு, அவ செயல் வீராங்கனை என்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பட்டத்தையும் அவ கொடுத்திருக்கிறா. அந்த மாதிரிதான் என்னுடைய இயல்பு, அதுதான். அப்ப அதாலே நான் கூடுதலாக எனக்கு என்ன தேவை 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 என்று அதை மட்டுமே நான் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சமுதாயத்தையும் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை என்றதை நான் எப்பொழுதும் அதை யோசிச்சு நான் அதை உள்வாங்கிக் கொண்டே இருப்பேன். தேவை அறிந்து தேவைக்கு ஏற்ப பேசுகின்றவர்களால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அது சரியான விடயம். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தருமானம். சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் மருத்துவம் சார்ந்து தாதியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் ஜெர்மனிய நாட்டில். இப்ப ஜெர்மன் மக்களோடு உங்களுக்கான பழக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், இந்த இரண்டுக்குமான ஒரு தொடர்பை பற்றி நீங்க எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றீர்கள்? அதாவது வெளிநாட்டவர் ஐரோப்பியர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் செயற்பாடுகளுக்கும் நீங்கள் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் இரண்டு இனங்களும் ஒரே இடத்துல வேலை செய்யும் பொழுது அந்த புரிதல் என்றது எப்படி அமையுது? அதுக்கு எனக்கு ஆரம்பத்துல நான் ஆரம்பத்துல எங்க ஜெர்மனுக்கு 2014ஆம் ஆண்டு ஒரு வயோதிபர்களுக்குரிய ஒரு நிறுவனத்துல வயோதிபர்களை பராமரிக்கிற ஒரு பொறுப்புக்கு எனக்கு கிடைத்தது. நான் அதுக்கு போனேன். அங்க போகும் பொழுது எனக்கு எனக்கு என்னுடைய மனதுல சாதாரணமாகவே நான் ஒரு ட்ரெயின்ல போனாலுமே அந்த வயோதிபர்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இந்த இரக்க குணம் மாதிரி. என்னன்னு சொன்னால் என்னுடைய தாய் தந்தை அங்க ஊர்ல கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் இங்க அது இங்கே இல்ல, ஊர்ல நான் தாதியாக இருக்கும் பொழுதும் எவ்வளவு என்னால யாருக்கும் உதவ முடியுமோ அந்த அப்படி உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, நான் எனக்கு ஒரு சாப்பாடு கொண்டு போயிருக்கேன். ஒரு நோயாளி வந்திருக்கிறார். அந்த நோயாளிக்கு அன்று ஒரு 10 மணி, இலங்கையில ஒரு 10-11 மணிக்கு பிறகு ஒரு ஆள் விடுதிக்கு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த அண்டைய பொழுது சாப்பாடு கிடைக்காது. அடுத்த நாள் காலை சாப்பாடு தான் கிடைக்கும். நான் என்ன செய்வேன் சொன்னால், நான் கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுத்து போட்டு நான் ஒரு பிளேட்டி ஏதோ ஒன்று போட்டு குடிச்சு போட்டு நான் இந்த வரல வேலை செய்துட்டு வந்துடுவேன். அப்படியான ஒரு மனப்பான்மை இருக்கிறாள் தான் நான்.
அப்ப அந்த வகையில நான் இங்க வந்து ஜெர்மன் நாட்டவர்களுக்கு ஆரம்பத்துல 2014ஆம் ஆண்டு அந்த வயோதிபர் அவர்களோட விடுதியில வேலை செய்யும் பொழுது பல முரண்பாடுகள் வந்தது. ஆரம்பத்துல எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை, அவர்களோ தொடாத என்றுவார்கள். ஏனென்றா நிறப்பாகுபாடு நிறைய இருந்தது. இப்பயும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நாங்கள் பழகுற விதத்துல கொஞ்சம் இப்ப நான் கொஞ்சம் அந்த வெளிய போய் உதவி செய்யற அந்த தன்மையை நான் இப்ப கொஞ்சம் குறைத்துக் கொண்டேன். ஏன்னு சொன்னா அது அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் வந்து தங்களை ஏலாவாளியாக இங்க உள்ள நாட்டுக்காரர் வந்து காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இதே ஊர்ல என்று சொன்னா அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேணும், அவர்களோடு போய் பேச வேணும் என்று சொல்லி, அவர்கள் கதைக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனா இஞ்சத்தை நாட்டுக்காரர் அப்படி இல்லை. அது எனக்கு ஆரம்பத்துல முரண்பாடா இருந்தது. ஒரு 6 மாசம் வேலை செய்துட்டு எனக்கு அந்த தொடர்ந்து அங்க வேலை செய்யறது விருப்பம் இல்லாமல் இருந்தது. அது வந்து அங்க ஆண்களையும் கவனிக்க வேண்டும், ஆண் வயோதிபர்களையும் கவனிக்க வேண்டும், பெண் வயோதிபர்களையும் கவனிக்க வேண்டும். சில ஆண் வயோதிபர்கள் கொஞ்சம் எல்லை மீறி பழகுவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து நாங்கள் கொஞ்சம் அதை தவிர்க்க வேணும். உடனே அங்க அந்த பட்டன் இருக்கு, அதை அமைத்து உதவிக்கால கூப்பிட வேணும், அப்படியான அந்த அதுகள் எல்லாம் இருக்குது. ஆனா பிறகு நான் இப்ப பாக்குற சில இடங்கள்ல வந்து அப்படியான தன்மை கொஞ்சம் என்னவோ தெரியல. அந்த ஆரம்பத்துல நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்ற முதல் தடவையாக அந்த வயோதிபர் இதற்கு வேலைக்கு போகும்போது அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்ப அந்த துணிவு இருக்குது. எதென்றாலும் வாயால சொல்லி கண்ணாலையும் வாயாலையும் சொல்ற அளவுல அந்த தைரியமும் வந்தபடியினாலே இப்ப கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மை கூடி இருக்குது. மற்றது அந்த இது கொஞ்சம் இன்னும் இருக்குத்தான், இல்லைன்றது இல்லை. இப்ப நான் ஒன்று சொன்னா அவங்க கேட்காத தன்மை இருக்குது. இதையே நான் என்னோட கூட வேலை செய்யற ஒரு ஆளை கொண்டிச்சு சொல்லி வச்சாங்கன்னா டக்கண்டு அக்செப்ட் பண்ணி ஏத்திடுவாங்க. அது இருக்குது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும், வேலை செய்ய வேணும், காசு வேணும் எங்களுக்கு. அப்ப இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தா சரி வராது என்ற ரீதியில தொடர்ந்து பயணிக்கிறோம். அப்ப இந்த உங்களுடைய இந்த பணியின் போது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அமைந்தார்களா, அல்லது உங்களுக்கு மிக அதிகமான காழ்ப்புணர்வை ஏற்படுத்தி அதனால நீங்கள் மனம் நொந்த நிகழ்வு இருக்கிறதா? அது கொஞ்சம் காழ்ப்புணர்வு இருக்குதுதான். ஏனென்று சொன்னால் ஒரு என்னென்று சொல்றான்னு சொன்னா, ஒரு ஐவி என்று சொன்னா இந்த ஊசி போடுற விஷயங்கள் அதுகள்ல கூடி ஊர்ல இருக்கும் பொழுதே வந்து நான் வந்து இன்டென்சிவ், அதாவது அதிதீவிர சத்திர சிகிச்சை, அதிதீவிர சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, இது ரெண்டுலயும் வேலை செய்திருக்கேன். அதே தான் சத்திர சிகிச்சை கூடத்துல வேலை செய்திருக்கேன். கூடுதலாக இந்த சத்திர சிகிச்சையோட சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்திருக்கேன். குழந்தைகள் வைத்திய விடுதியிலையும் வேலை செய்திருக்கேன். குழந்தைகள் வைத்திய பெரியாக்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி நாங்கள் இந்த அவர்களுக்குரிய நாளமூடான திரவமோ மருந்தோ செலுத்தும் பொழுது அது நாங்கள் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்துல பார்த்து அவருக்கு கண்டுபிடிச்சு போட்டுருவோம். ஆனா இங்க சின்னவர்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டுபிடிப்பது கஷ்டம். மிக அவர்கள் வந்து அப்படியான சில சந்தர்ப்பங்களுக்கு என்ன தேடி கூப்பிட்டு ஐசியூல போய் போடுற, இல்லாட்டி நான் வீடுல இருந்தாலும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அந்த ஒரு கெட்டித்தனம் என்று சொல்ல வேணும். அதெல்லாம் எனக்கு இருந்தது. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த கெட்டித்தனங்கள் எனக்கு இருக்கும் பொழுது அதை பார்த்து என்னுடைய வேலை திறமைய பார்த்து என்னுடைய வேலை செய்கிறார்களுக்கு கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதுக்கு காரணம் அதுதான் ஒன்று, நிறம். அதை விட இப்ப லேட்டா வந்த நாங்கள் எத்தனையோ வருஷமா அவர்கள் அங்க வேலை செய்கிறவர்களா இருப்பார்கள். எதுக்கு எடுத்த உடனேயும் தர்ஷா ஆண்டு கூப்பிடுவார்கள். தர்ஷா ஆண்டு கூப்பிடுறது, அப்ப அவங்களை கூப்பிடாம என்ன கூப்பிடுறது, என்ன கொண்டு வந்து முன்னுக்கு விடுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அது எல்லாத்தையும் வெட்டியாட வேணும். இல்ல, தமிழர்களுக்கிடையே ஒருவருடைய வளர்ச்சியை அல்லது ஒருவருடைய முயற்சியை பொறுக்காதவர்கள் மிக அதிகமாக இருக்கிற காலம். நாங்கள் எங்கோ பிறந்தவர்கள், எங்கே வாழ்ந்து நிறத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பழக்க வழக்கங்களாலும் வேறுபட்டவர்கள். அவர்களுடைய இடத்துல நாங்கள் போய் ஒரு பணியை செய்யும் பொழுது நிறைய முரண்பாடுகளை நாங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். இந்த மருத்துவத்துறை சார்ந்து இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்ன, தமிழ் மக்களிடையே ஒரு 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 விடயம் ஒன்று பரவி இருக்கிறது. நான் இதை நிறைய பேரிடம் கேட்டிருக்கின்றேன். கொரோனா நோய் வந்து வைத்தியசாலைக்கு போனவர்கள் 80% உயிரோடு திரும்புவதில்லை. எடுத்துக்காட்டுகள் எங்களுடைய நகரத்திலே நிறைய இருக்கிறது.
இது சம்பந்தமாக நீங்க ஒரு மருத்துவத்தாதியாக இருந்து இதை பற்றி அறிந்திருக்கின்றீர்களா? அதை பற்றி எதுவும் கூற முடியுமா? அதை பற்றி சொல்றது என்று சொன்னா காரணம் வந்து இது எனக்கு என்னுடைய மாமா ஒரு ஆளுக்கும் நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கட்ட இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு லங்ஸ் பசும் என்று சொல்லி லங்ஸ் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து அது வந்து என்னன்னு சொல்றது அது வந்து இறுகி போயிடும். லங்ஸ் வந்து நார்மலா ஒரு மெல்லிய தசையாலே ஆனது, அது சுருங்கி விரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு அது இறுகி அது இந்த ஸ்பேசம் என்று சொல்றது சுருங்கி பிரியாது, இடம் கொடுக்காது. அப்படி வரும் பொழுது அது நாங்கள் என்னதான் அவர்களை ரீசசிட்டேஷன் என்று சொல்றது, இன்டுபேஷன், அந்த அவருக்கு ஆக்சிஜனோ இல்லாட்டி செயற்கையாக ஆக்சிஜன் அதுகள் கொடுக்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது. அப்ப அப்படியான நேரத்துல என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஒரு வயசும் பாக்குறது, அவை இந்த வயசையும் பாக்குறது, 60 வயசுக்கு மேல என்றது அப்படியான ஆக்களையும் பாக்குறது இல்ல. ஆக இந்த ஒரு ஸ்டேஜுக்கு லங்ஸ் வந்து செயற்படாத தன்மை, அந்த தன்மைக்கு போய்விட்ட ஆட்களுக்கு அந்த நாங்கள் அவையில உயிர்ப்பிக்கிறக்குரிய நடவடிக்கைகளை ஆக்சிஜன் அதுகளை கொடுத்தேன்டா எவ்வளவோ இளமான ஆட்கள் தேவை. அது ஆக்சிஜன் இல்லாத நேரம், அந்த நேரம் அப்ப அந்த நேரத்துல அதுதான் நடந்திருக்குது என்று சொல்லக்கூடாது. இருந்தாலும் இல்ல, எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் 2 பேர் இன்னும் மருத்துவத்துறையில் இருக்கின்ற அவர்கள் நிறைய விடயங்கள் எனக்கு சொல்லுவார்கள். ஆனால் வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதான் நான் சொல்றேன், வெளியே சொல்லக்கூடாது. அவர்களுக்கு எழுதாத ஒரு யாப்பொண்டு மருத்துவத்துறை கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒரு நோயாளி பற்றிய தகவல்களை நாங்கள் யாருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே நேரம் வைத்தியர்கள் கவலையீனமாக நடந்து கொண்டாலும் அதை பற்றி கூட அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாது என்ற சில நேரங்கள்ல வைத்தியர்களுடைய அக்கறையினத்தால இறந்தவர்கள் சம்பந்தமாக கூட அவர்கள் எல்லோரும் ஒன்றாக நின்று கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருப்பதாக, மனசாட்சியை கொன்று விடுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் வந்து வைத்தியசாலைக்கு போகாமல் கை வைத்தியத்தை செய்து கொண்டு தப்பித்தவர்களும் உண்டு, வைத்தியத்தை நம்பி போனவர்கள் இறந்த கதையும் உண்டு. எதிர்கால மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கருத்தை கூற விரும்புகின்றீர்கள்? நீங்கள் எதிர்கால மாணவர்கள் வந்து உங்களுக்கு என்ன துறை விருப்பமோ அந்த துறையை நீங்களாக தேர்ந்தெடுக்க வேணும். ஒன்று, தேர்ந்தெடுத்த துறையை அது என்ன பிரச்சனை தான் வந்தாலும் நீங்க விடாமுயற்சியாக அதை தொடர்ந்து அதுல பாண்டித்தியம் பெற வேணும். பாண்டித்தியம் பெற்ற பின்னர் அந்த ஒரு இசையா இருக்கட்டும், இசைய வந்து நீங்கள் மேடையில பாடுவதற்குரிய தைரியம் முதல்ல வேணும். இங்க வந்து மற்றவர்கள் பார்த்து சிரிப்பார்கள் கொள்ளுவார்கள். இந்த கூடுதலான வெளிநாட்டு பிள்ளைகள் வந்து மேடைக்கு ஏறுறதுக்கு பின்னிற்பார்கள். ஏன்னு சொன்னால் இசைக்கு வந்து இசைய பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்குங்கள், அங்காலே ஒரு கூட்டம் இருந்து பெருசு சத்தமா கதைச்சு கொண்டே இருப்பாங்க. ஏனென்று சொன்னா சினிமா மோகம் தான் இங்க இருக்குது. சினிமாவோட இந்த கர்நாடக இசை அதோட ஒப்பிடும்போது சினிமாவுக்கு தான் அதிக வாய்ப்பு. சினிமா பாடினா வந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதே ஒரு கர்நாடக இசையை பாடினா தங்கட பாட்டில திரும்பி இருந்து கழிச்சு கொண்டிருப்பார்கள். அப்ப அது அந்த பிள்ளைகள் மனதிலே தாக்கப்படுவார்கள். அப்ப அவர் பிள்ளைகள் அதை யோசிக்க வேணும். கேட்பவர் ஒருவர் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு பாடுங்கள், இல்லையோ நீங்கள் கண்ண மூடிக்கொண்டு உங்களோட மனதை ஆத்மார்த்தமாக பாடுங்கள். நீங்கள் கற்றதை நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்துங்கள். அது கேட்பவர் கேட்காதவர் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை தேவையில்லை. ஒரு ஆள் என்றாலும் இருந்து பார்த்தா அது உங்களுக்கு போதும். உண்மையில என்னுடைய மனது அதுதான். கூடுதலாக ஆசிரியர்கள், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முன் வர சரியா, நான் எத்தனையோ பேரை நடுவராகவும் சரி, நான் இந்த கொரோனா காலத்துல வந்து இசை நிகழ்ச்சியாகவே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக ஸ்டே ஹோம் என்ற இதுக்குள்ள போய் ஒரு தலைப்புக்கு கீழே இங்க இருக்கிற உலகம் பூரா இருக்கிற ஒரு ஆசிரியர்களை கூப்பிட்டு பாட வச்சு இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பாடாந்திரம் இருக்குதோ அதுக்குரிய பாடங்களை ஒவ்வொரு ஆசிரியர்களையும், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 ஆசிரியர்கள் என்னோட இணைந்திருந்தார்கள். 60 ஆசிரியர்களையும் வந்து பாடித்தாராக்கள் ஒரு 10-15 பேர் என்று சொன்னால் ஒரு விஷயம். ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ் வர்ணம் என்று சொன்னா அந்த 10 ஆசிரியர்களும் 10 விதமான வர்ணத்தை பாடுவார்கள். ஒரு ஆள் பாடினதை அடுத்தால் பாடக்கூடாது. இப்படி 10 விதமான வர்ணங்கள் பாடி அந்த அவர்கள் பாடினதை நான் ஸ்டே ஹோம் என்ற என்னுடையதில்லை, அது பொதுவான ஒரு முகநூல் பக்கத்திலே அதை நான்
வெளியிட்டிருந்தேன். இதன் மூலம் தான் எனக்கு இதழ் டிஎன்டிஆரும் அறிமுகம் கிடைச்சது. இந்த ஸ்டே ஹோம் என்ற கொரோனா காலத்துக்குள்ள நான் இந்த இசை பிள்ளைகள் விடாம படிக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள் மூலம் பாட வச்சு அதை பரப்பி கொண்டிருந்தேன். அதுலதான் எனக்கு இந்த ஊடக வாய்ப்பும் கிடைத்தது. அப்ப அது ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகளுக்கு போயிட்டு வரணும். நீங்களும் அதே மாதிரிதான் பிள்ளைகளும் அந்த நேரம் ஆசிரியர்களே துணிந்து என்னோட 60 ஆசிரியர்கள் இருந்தவர்கள் 15 பேர் தான் பாடி தந்தவர்கள் என்று சொன்னா மிச்சம் 45 பேர் பார்வையாளர்களா தான் இருந்தவர்கள் துணியவில்லை. ஏன்னு சொன்னா கமெண்ட் வரும். இப்ப ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை விட்டா ஓகே நான் அதை ஓகே கவனிச்சு கொள்றேன், அந்த பிள்ளையை நான் திருத்திக் கொள்றேன். இதுதான் ஒரு மனப்பான்மை. இப்படி ஒரு மனப்பான்மை எல்லாரும் பிள்ளை விடுவார்கள். யானைக்கும் மனிதருக்கும் பிள்ளை விடாம பெர்ஃபெக்டா யாருமே இல்லை இந்த உலகத்துல. பிள்ளையாக ஒரு பாடலை படிக்கும் போது ஒரு பிள்ளை சின்ன ஒரு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் நான் எனக்கே தெரியும் அதை ஒரு பாடிக்கொண்டு போகும்போது அந்த இடம் பிள்ளை வந்துட்டுன்னு சொல்லி. ஆனா நான் அதை காட்டி கொடுக்காம பாடிட்டு போயிருப்பேன். நான் பார்க்குற ஆள் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ண சில வழியில இந்த இடத்துல போய் விட்டீங்க ஓம் நானும் அது கவனிச்சு நான் இல்லை நான் இல்லாட்டி நான் கவனிக்காத இடத்துல தவறுதலா விட்டேன். ஓகே நான் அதை அடுத்த முறை பாடும்போது கரெக்ட் பண்ணி பாடுறேன். இது ஏற்றுக்கொள்ற பக்குவம் பிள்ளைகளுக்கும் வேணும், ஆசிரியர்களுக்கும் வேணும். இந்த நிகழ்வு நான் அந்த கொரோனா காலத்துல எல்லோரும் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க தொடங்கி அந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்தவர்களில் நானும் ஒருவன். அதாவது மிக அதிகமான ஆசிரியர்கள், அதாவது உண்மையிலேயே அந்த இடத்தில் இசை ஆசிரியர்கள் எல்லோரும் பாடி தங்களுடைய அதாவது அவர்களுக்கு காலம் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த நேரத்துக்குள் பாடி தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஆசிரியர்களை நாங்கள் உண்மையிலேயே மதிக்க வேண்டும். ஏன்னா மிச்சம் ஆசிரியர்கள் நிறைய பேர் அதில் பங்கு கொள்ளாமல் பார்த்து விட்டு போனது. ஆனா நிறைய ஆசிரியர்கள் அதை பாடி அதை நீங்க தொடர்ந்து அதை ஒரு விடயமாக அந்த இசை நிகழ்வை நீங்க கொண்டு வந்திருந்த நீங்க தேவாரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வந்து அதான் சொன்னேன். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பிள்ளைகள் பரீட்சைக்கு தான் படிப்பார்கள். பிள்ளைகள் பரீட்சைக்கு என்னென்ன தேவையோ அவற்றை நான் இந்த ஆசிரியர்களை வைத்து பிள்ளைகள் பார்த்தார்களா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைத்தேன் பிள்ளைகள்கிட்ட அது போய் சேரும் என்று அந்த ரீதியில நான் அதை செய்தேன். அதே நேரம் ஆசிரியர்களும் அதான் சொன்னேனே, இப்ப பிள்ளைகள் எப்படி பாடிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணாம மறந்து போகிறார்களோ அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் ஊர்ல நல்ல இமீடியட்டா நல்ல ஸ்டாண்டர்டா அகாடமியில படிக்கும் போதோ நல்ல ஸ்டாண்டர்டான ஆசிரியர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா இங்க வெளிநாட்டுல அவர்களோட சூழல் மாறி படிக்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லை. அப்படியா போன உடனே குரல் ஒரு முதல் பழுதாகிடும். தொடர்ந்து பாடினாதான் குரல் நல்லா வந்து கொண்டே இருக்கும். குரல் ஒன்று பழுதாகிவிடும். மற்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களால பாட முடியாமல் போயிடும். நாங்க நினைப்போம், படிச்சதை நாங்க யோசிப்போம், ஆனா எங்களோட குரல் ஒத்துழைக்காது. அந்த பாடுற விதமும் எங்களுக்கு பெறாது. திருப்பி அதை பாடும் போதுதான் அந்த பாட்டு சரியான பாட்டா வரும். சங்கதிகள் என்று சொல்லுவாங்க. சங்கதிகளோ இல்லாட்டி கமகங்களோ பிருகாக்களோ அதெல்லாம் சரியான இடத்துல வரும். சில பேர் அப்படி அதெல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா பிளேனா பாடிட்டு போயிடுவாங்க. அதுவும் சில பாட்டுகள் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இப்படி சங்கதிகள் வச்சு பாடும் பொழுதுதான் அந்த பாட்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு லைனையே வித்தியாசம் பாடும்போது நீங்க கவனிச்சீங்கள் என்று நினைக்கிறேன். உதாரணத்தை பாட வேண்டும் என்ற பாடலையே முதல் படிக்கும்போது பாட வேண்டுமே இசையை பாட வேண்டுமே தமிழ் பாவின் பொருளை நன்குணர்ந்து அப்படி வந்தது. அது திருப்பி படிக்கும்போது பாட அது சங்கதி. இது பிராக்டிஸ் பண்ணத்தான் வரும். பாடு பாடு பாட இத சும்மா அப்படியே நான் பாருங்க. பாட வேண்டுமே ரெண்டுக்கும் வித்தியாசம். பாட வேண்டுமே. அப்ப அதை கேட்கறதுக்கு எது நல்லா இருக்குதோ அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். திருப்பி ஒன்று வரையிலேன்னு சொன்னா அதை எத்தனை தரம் பிராக்டிஸ் பண்றோமோ எத்தனை தரம் அந்த பாட்டை நாங்க திருப்பி ஒரு பாட்டு கேட்டு படிக்கிறேன்னு சொன்னாலும் இன்னொரு தரம் திருப்பி கேட்கணும். முதல்ல கேட்கணும், கிரகிக்கணும், பிறகுதான் நாங்கள் முயற்சி செய்யணும் பாட. இப்பொழுது நீங்க பாடி அந்த பாட வேண்டும் என்றதுல அந்த சின்ன சின்ன அசைவுகளை நீங்க கொடுக்கும் பொழுது வர அழகு வேறு. அதே நேரம் அது பாட நீங்கள் அப்படியே நேரடியாக கொண்டு போகும் வர அழகு வேறு. ஆனா நீங்கள் கூறியது போல அந்த பயிற்சியும் அதை வெளிப்படுத்துற தன்மையும் தான் மற்றவர்களை ஈர்க்கும். நான் இசைக்கு மிக அதிகமாக அடிமைப்பட்டு கிடப்பவன். ஆகவே எனக்கும் இந்த இசையில கொஞ்சம் நாட்டம். ஆனால் என்னால்
உங்களைப் போல ஆசிரியர்களைப் போல என்னால் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் நீங்கள் நடாத்திய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் கேட்டவர்கள்ல நானும் ஒருவன். நிறைய ஆசிரியர்களுடைய, எனக்கு தெரிய ஒரு ஆசிரியர் கனடாவில் இருக்கிற, அவ எதுக்குமே வெளிப்படாம இருந்துட்டு உங்களுடைய நிகழ்வுல வந்து அவாவும் நான் நினைக்கிறேன் ஒரு மருத்துவ தாதியாகத்தான் இருக்கிற, நான் பேர் சொல்ல முடியாது இங்கே. அவ தன்னுடைய வேலைப்பழுவின் அந்த இடையிலும் அவ பாடி போட்டு கொண்டு வந்தவா. அதை நான் கேட்டேன். அவருடைய சகோதரி கூட ஜெர்மனியில் இருக்கிறார். அவரும் இசை ஆசிரியர். அப்ப நான் அவர்களை எல்லாம் பிறகுதான் நான் அறிந்தேன், அட இவ்வளவுக்கு ஆளுமை மிக்க ஆசிரியர்கள் எல்லாரையும் நீங்க ஒன்று திரட்டி கொண்டு வந்திருக்கு, அது உண்மையிலேயே சிறப்பு. அதே போன்ற நிகழ்வை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து இப்ப கிட்டடியில வந்தது இந்த தியாகராஜ உற்சவம் என்று சொல்லி, அதுக்கு கூட நான் அந்த ஒரு 10 நாளை செலக்ட் பண்ணி, எனக்கு டிசம்பர் 18 இல்ல ஜனவரி தான், ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அந்த 15ஆம் தேதி மட்டுமல்ல, அது டிசம்பருக்குள்ள தான் வருது. அந்த டிசம்பருக்குள்ள உங்களால முடிஞ்ச பாட்டை பாடித்தாங்கோ, நான் போடுறேன்னு சொல்ல, நீங்க யார குறிப்பிட்டீங்களன்னு எனக்கு தெரியும், அந்த டீச்சர் தான் பாட்டு தந்தா. அப்ப அவரோட பாட்டை மட்டும்தான் நான் போட்டேன். நான் மற்றாக்கள் பெருசா போட இல்லை. எனக்கும் கொஞ்சம் வேலைப்பாடு, அது எல்லாரும் இப்ப அந்த கொரோனா காலத்துல எனக்கு கொஞ்சம் ஓய்வா இருந்தவர்கள் அப்ப ரிலாக்ஸாக எல்லாரும் இருந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி, சில பேர் பாட்டை மட்டும் வாய்ஸை மட்டும் அனுப்பிட்டு இருப்பார்கள், அவர்களோட படத்தை வச்சு நான் தான் அதெல்லாம் எடிட் பண்ணி இரவா இருந்து எடிட் பண்ணி தான் நான் அதை போட்டது. அப்படி செய்யறதுக்கு எனக்கும் மினக்கட நேரம் இல்லை. அவர்கள் வீடியோவா தாங்கன்னு சொன்னோன்னா வீடியோவா தர்றதுக்கு எல்லாரும் பின்னுக்கு நிற்பாங்க. இப்போ வாய்ஸா தாங்கன்னு சொன்னா அவன் மட்டும் தந்துருவாங்க. அப்ப நான் கூட இருந்து எடிட் பண்ணணும். எனக்கும் கொஞ்சம் 8 மணித்தியாலமும் நிக்கிறது வேலையில, அப்ப எனக்கு அது கொஞ்சம் உடம்பு இயலாம இருக்கிறது. திருப்பி இரவில வந்து அடுத்த நாளைக்குரிய கடமைகளை பார்த்து போட்டு படுத்து கிளம்பி வேலைக்கு போகணும். 6 மணிக்கு வேலை தொடங்கும். அப்படி அந்த சிக்கல்கள்ல நானும் கொஞ்சம் அதுல கவனம் இல்லாம விட்டுனா நான் கொஞ்சம் கேர் எடுத்து இன்னும் அடுத்த முறை செய்வேன். நல்லது. இங்க இருக்கின்ற, அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற பெண்களும் சரி, ஈழத்தில் இருக்கும் பெண்களும் சரி, நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பெண்களை பற்றி சொல்லுவோமே. ஏனென்றா ஈழத்தில் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி, வாழ்வியல் துயரங்கள் எல்லாம் நிறைந்து போயிருக்குது. ஆகவே இங்க இருக்கின்ற நிறைய பெண்கள், ஆண்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும். ஆகவே இங்க வந்து, அதாவது புலம்பெயர் நாட்டுல வந்து ஒருவர் வந்து வறுமையின் கீழ் போய் வாழ முடியாது, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு அரசாங்க உதவியோ அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு உதவி கிடைக்குது. துன்பம் இருந்தாலும் பட்டினியான ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கின்ற இந்த பெண்களுக்கு, அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப புலம்பெயர் நாட்டுல இருக்கிற பெண்கள் வந்து ஆரம்ப காலத்தில இருந்தே வந்த பெண்கள் எல்லாரும் அவர்களுக்கு வந்து இந்த அரசாங்க உதவி பெறுவதனால பெற ஒரு நிலைமை வந்தா அவர்களுக்கு சில விசா சம்பந்தமான சலுகைகளோ அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னா, வந்த உடனேயே தங்குறதுக்குரிய தங்குமிட விசா வந்த உடனேயே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையைத்தான் தேடினார்கள். தங்களோட ஒரு ஆசிரியா இருந்தா தன்னை ஆசிரியா காட்டிக்கொள்வதற்கோ, வைத்தியராக இருந்தா தன்னை வைத்தியராக காட்டிக்கொள்வதற்கோ அதுக்கு கொஞ்சத்தை மொழி படிக்கணும். இப்ப என்னுடைய தாதியா உத்தியோகம் பண்றது மாதிரி தான் வைத்திய உத்தியோகமும் இருக்குது. அது வந்து இன்டர்நேஷனல், அந்த சர்வதேச மெடிக்கல் கவுன்சில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து அது ஊர்ல இலங்கையில இருக்கும் பொழுது ஒரு வைத்தியராக ஆகட்டும் இல்லாட்டி ஒரு தாதிய உத்தியோகத்தராக ஆகட்டும் அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணினா அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு அவர்கள் எந்த நாட்டுல, உலகத்துல எந்த நாட்டுல வேணும்னாலும் வேலை செய்யலாம். ஆனா மொழி மட்டும் படிச்சு கொள்ள வேணும். அந்த இங்க அங்க நாங்கள் கையாளுற பொருட்கள் வந்து வேற பொருட்கள், இங்க கையாளுற பொருட்கள் இன்னும் அட்வான்ஸ்டான பொருட்களை இங்க கையாள வேணும். அப்ப அந்த பொருட்களை நாங்கள் கையாளுறதுக்குரிய அந்த பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்ப அதுக்கு எப்படியும் கொஞ்ச நாளைக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலையில அந்த இடத்துல போய் நாங்க சம்பளம் இல்லாதான் பிராக்டிக் பண்றது, சம்பளம் இல்லாதான் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்ல விசா வேணும்,
இல்ல புருஷன் விசால ஒரு மனைவி வந்திருந்தாலோ அப்படியான சிச்சுவேஷன்ல தான் இந்த ஆட்கள் கூட வந்திருக்கிறாங்க. அப்படியான ஆட்கள் என்ன சொல்லணும், முதல்ல டூடோங் விசாவோ ஏதோ ஒரு விசா எடுத்திருப்பாங்க. பிறகுதான் அவ ஒரு வேலை செய்ய தொடங்கின அப்புறம் அவருக்கு இங்க வதிவிட உரிமை கொடுத்திருப்பாங்க. பிறகு அந்த வதிவிட உரிமை நிரந்தர வதிவிட உரிமையா போகணும் என்று அன்றாது அப்படியே பிள்ளைகள் குழந்தைகள் என்று சொன்னா குழந்தைகளை பராமரிக்கணும். அவர்கள் தங்களை முன்னேற்றுவதற்குரிய அந்த தன்மை இடம் வசதியோ என்னவோ அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு இல்லாமலே போயிடுது. ஒரு எதிர்கால நோக்கம் இன்றி ஏதோ வாழ்ந்து விட்டு போவோம் என்ற ஒரு போக்குல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அப்படியான உண்மையில சொல்ல போனா நானும் அப்படி உயிர் தப்பி வந்து வாழ வேணும் என்ற ஒரு நோக்கத்தோட வந்தால்தான் நானும் அப்படி வந்த இடத்துலதான் நான் பார்த்தேன். என்னன்னு சொன்னா நான் ஊர்லதான் என்னுடைய குடும்பத்தினர் இருந்தார்கள். அவர்களை நான் இங்கு கூப்பிட வேணும்னு சொன்னா நான் இப்படி ஒரு சாதாரண வேலையில் சின்ன வேலையில செய்து போட்டலடி அடுத்த உதவியில இருந்தோ நான் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப நான் முதல்ல மொழி படிக்க வேணும். மொழிய முதல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் வேலை படிச்சேன். அப்படி அந்த அந்த என்ன செய்யறது கட்டாயமா நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே காசு பொருளாதார பிரச்சனைகள் அது இருந்தாலும் ஊருக்கு குடும்பத்துக்கு பணம் அனுப்ப வேணும், நான் படிக்க வேணும். அப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் செலவுதான், கஷ்டம் இல்லைன்ற கஷ்டம். ஆனா சாப்பாட்டுக்கு வழி இருக்கும். பணம் என்று ஊருக்கு அனுப்புறது கொள்றது அப்படியான விஷயங்கள்ல கஷ்டம். அப்படி இருந்துமே நான் முன்னேற வேணும். நான் இப்படியே இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்லை. அவையில் அங்க நான் இங்க அப்ப எதுவுமே நடக்காதுன்ற அந்த ஒரு என்னன்னு சொல்றது ஒரு துணிவு வர வேணும். எதுவா இருந்தாலும் போராடி பார்க்கணும். ஊர்ல இவ்வளவு போராடிட்டோமா, இங்க ஒரு போராடி எங்களை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்ன்றத முன்வர வேணும். துணிஞ்சு முன்வர வேணும். அதான் இந்த பெண்களுக்கு நான் சொல்றேன். அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற அடிப்படையில நாங்கள் வந்தவுடனே பணம் பொருள் என்றத விட்டு கொஞ்சம் எங்களை பற்றி சிந்திச்சு எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு கொண்டு போகிறது சிறப்பாக இருக்கும் என்றது உங்களுடைய இந்த நானும் அந்த சிக்கல்களுக்குள்ள நானும் இருந்தேன். யாருமே இருப்பாரு ஒரு குடும்பமாக வந்து இருக்கிறார்கள். இப்ப புருஷன் ஒரு மனைவிய ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு அப்படி வச்சிருந்தா அவர்களுக்கு உடனே அங்கால குழந்தை ஊட்டி அப்படி வந்து அவர்கள் அந்த அதுக்குள்ளேயே அவர்கள் போயிடுவார்கள். பிள்ளை வளர வேணும், பிள்ளைய பாடசாலையை கொண்டு போகணும், ஒரு ஆள் பிள்ளைகளோட மினக்கிடணும். ஆனா அவ்வளவு சிக்கல்களுக்குள்ளேயும் சில பேர் அதை மீறி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு இருந்த சிக்கல் என்னன்னு சொன்னா குழந்தைகள் எல்லாம் ஊர்ல, நான் இங்க தனியா இருந்து அது இன்னொரு வகையான மனத்தாக்கம் உளவியல் ரீதியான தாக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அதுலயே ஒரு 4 வருஷம் எனக்கு 2 வருஷம் 4 வருஷம் இல்ல 2 வருஷம் சரியான அந்த எதுவுமே செய்ய முடியாது இல்லை. ஆனா என்ன அந்த அப்படியான ஒரு நிலைக்குள்ள இருந்து மீட்டது என்னுடைய இசைதான். என்ன வருவதோ அதுக்குள்ள கொஞ்சம் எங்களோட மைண்ட செலுத்தி அதுல என்ன எங்களுக்கு எது வருவதோ, வராததை போய் நாங்கள் செய்ய முடியாது. எது வருவதோ அதுல நாங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் போது எங்கட உளவியல் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் அது போதீரும், இல்ல முன்னேறதுக்கும் அது வாய்ப்பு கொடுக்கும். நிச்சயமா நல்லது. நீங்கள் இந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக இன்றைக்கு ஒரு சமூகத்துல உயர்ந்த இடத்துல இசையாலும் சரி தொழிலாலும் சரி உங்களுடைய மற்ற செய்தி வாசிப்பாக இருந்தாலும் சரி ஊடகம் சார்ந்தும் நீங்கள் இன்றைக்கு பலராலும் பார்க்கப்படுகின்ற அல்லது உங்களுடைய குரலை கேட்கக்கூடிய வகையில நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றதுக்கு நீங்கள் பட்டு வந்த அந்த பாடங்களே ஒரு பாடமாய் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நிறைய வாழ்க்கையில நிறைய அவமானங்கள், ஒரு அவமானம் என்றது அவமானம் என்று சொல்லி நாங்கள் அப்படியே அவமானப்படுத்தி விட்டார்களே என்றதுக்காக நாங்கள் அப்படியே போய் கீழே இருக்கக்கூடாது. நீ அவமானப்படுத்து, நான் தான் முன்னுக்கு நின்றுதான் காட்டுறேன் என்ற ஒரு மன தைரியம் வேணும். இப்ப எங்க உன்னை அவமானப்படுத்துறார்களோ அந்த இடத்துல நீ முன்னுக்கு நின்று காட்ட வேணும். நான் இதுல முன்னுக்கு நின்று காட்டுவேன் என்ற ஒரு மனசுல நாங்கள் உறுதி பூண வேணும். அப்படி யாருமே இங்க கஷ்டம் இல்லாம வாழ்ந்தாக்கள் கிடையாது. கஷ்டம் எல்லாருக்கும், உலக வாழ்க்கையில வாழ்ற எல்லாருக்குமே. மிருகங்களுக்கு கஷ்டம் இல்லையா? எல்லாம் உணவு தர்றது அளவுல மிருகங்களுக்கு கூட கஷ்டம் இருக்குது. அதை விட மனுஷருக்கு இன்னும் கூட இருக்கும். நிறைய உறவுகள் சார்ந்த உறவுகளாலேயோ இல்லாட்டி குடும்பம் சார்பாகவோ இல்லாட்டி வேறு இடமோ என்னவோ நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளுக்குள்ளயும் நாங்கள் எங்களை நிலைநாட்டுறதுக்கு ஏதாவது உண்டு. நான் வாழ்ந்தேன் செத்தன் என்று இல்லாம நான் இது செய்தேன், ஓகே இந்த அளவுல நான் பிறப்புக்கு நான் ஒரு
ஒரு தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன், நான் பிறந்ததுக்குரிய தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன். சரி, இனி நான் இன்றைக்கு மரணத்தை தழுவிக்கொண்டாலும் எனக்கு நிம்மதி என்ற அளவில் நான் என்னை நினைச்சுக் கொள்றேன். அது நிறைய ஒருத்தரை நினைக்கணும் என்று யோசிக்கிறேன். நல்ல நல்ல எண்ணம். இதே போல எல்லாரும் சிந்தித்தால் எல்லோருமே நல்ல இடத்துக்கு வரலாம். வள்ளுவர் கூறியிருக்கிறார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு எண்ணு. அதே மாதிரி எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை வடிவாக திட்டம் போட்டு கொண்டு வர வேணும். சரி, பெண்கள் சார்ந்து பார்த்து விட்டோம். இப்பொழுது ஆண்கள் சார்ந்து ஒரு, அதாவது நீங்க பெண்ணா இருந்தோண்டு ஆண்கள் சார்ந்து உங்களுக்கு நீங்க என்ன கருத்து கூற விரும்புகின்றீர்கள்? ஆண்கள் சார்ந்து நான் என்ன சொல்றது என்று சொன்னா, ஆண்களே, உங்கள் நீங்கள் வந்து ஒரு பெண்மையை வந்து நீங்க ஒரு மனைவியோ பெண் பிள்ளைகளோ இருக்கிறார்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கிறீர்கள், சிறப்பாக பார்க்கிறீர்கள். சரி, உங்கள் வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகளை தவிர மற்ற பெண்களை உங்களுடைய சகோதரியாகவோ அல்லது உங்களுடைய தாயாகவோ அப்படி ஒரு ஸ்தானத்துல நினைச்சு நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப ஒரு பெண் வந்து அழகா இருக்கிறா என்பதற்காக நீங்கள் உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கலாம், நீங்க பேசலாம், ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவ அடைய நினைக்கணும் என்று நினைக்கிறது அது தப்பான விஷயம். இது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரீதிய பாக்குற கொஞ்சம் தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது என்று எனக்கு தோன்றுகிறது. அது தவிர ஆண்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்ற வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு எனக்கு. எந்த ஃபேமிலியில இதை சொல்லிட்டேன். வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, நான் என்ன நினைச்சுக்கிறேன்டா, உறவு முறைகளுக்கு அப்பால நான் இது என்னோடு பழகின்றவர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சகோதரியாக தாயாக பாருங்கள் என்று சொல்றதெல்லாம் இப்ப அந்த அளவுக்கு இங்கு ஆண்கள் எல்லோரும் உத்தமர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. ஆகவே ஒரு மனித தன்மையோடு நடந்து கொள்ளணும். ஒருவருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், அல்லது அவருக்கு ஒவ்வாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் போதோ அல்லது அதால மற்றவருக்கு என்ன ஒரு மன பாதிப்பு ஏற்படுமோ அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு அவரோடு அதுக்கான தொடர்புகளையோ அல்லது தவிர்த்தல்களையோ வச்சுக் கொள்ள வேண்டும் என்றதுதான். ஏன்னா நானும் நிறைய பெண்கள் பொது வெளியில வந்து செயற்படுகின்ற பெண்களுக்கு வருகின்ற அழுத்தங்களை நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன். அது தவறு. ஏனென்று சொன்னா, என்னதான் முன்னேற்றமாக ஒரு பெண் வரணும் என்று நினைச்சாலும் சில இழிவான ஒரு செயற்பாடு ஆண்களால் மேற்கொள்ளப்படும் போது அந்த பெண் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுட்டு அவ நத்த மாதிரி அந்த கூட்டுக்குள்ளேயே ஒடுங்கி போயிடுவா. அவ வந்து ஒரு வெளியில வர மாட்டா. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் சொன்னா அவ அதை பத்தி அந்த கூட்டை விட்டு வெளியில வர மாட்டா, நத்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே சுருண்டு இருந்துருவா. அப்ப அதுக்கு வந்து அதான் சொல்றது, அந்த பெண்ணுக்கும் ஒரு மனம் இருக்குது. அந்த மனசை நாங்கள் தாக்க கூடாது, எந்த விதத்திலுமே காயப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலக வாழ்வியல்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. இப்ப ஒரு ஆளை பார்த்த பார்வையில ஓஹோ இருக்கிறான்னு சொல்லி யாரையுமே இட போட முடியாது. அவக்கு ஒரு பிரச்சனை இல்லவா, டிவியில வாரா, இவக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இப்படி சொல்ல முடியாது. அவக்கு இவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவ இந்த டிவிக்கு வாரா அப்படி என்று அந்த யோசனை வந்து அவர்கள்ட்ட ஒவ்வொருத்தட்ட மனதிலேயும் இருக்கும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். சில பெண்கள் கூட பெண்களுக்கு எதிரியானவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி அது இவ என்ன வாரது ஒரு ஆட்ட பின்னணி தெரிஞ்சிருந்தா இவ என்ன பெரிய நாட்டியம் போட வந்துட்டா இப்படி எல்லாம் சொல்ற சமூகம் எங்கட சமூகம். அதே நேரம் பெண்களை ஒதுக்குறதும் இருக்குது. அப்படியான அந்த தன்மைகள் எல்லாரையும் மனிதாபிமானத்தோடையும் மனித தன்மையோடையும் எல்லாரோடையும் பழக வேணும். யார் இப்ப நாங்க வந்துட்டோம் வாழ போறோம், குறுகிய காலம், இன்னும் ஒரு எத்தனை வருஷம் வாழ போறோமோ தெரியல. இப்ப இந்த கொரோனா எத்தனை பேரை கொண்டு போயிட்டுது, யாராவது யோசிச்சோமா? இல்ல. அதே மாதிரி நம்ம எவ்வளவு காலம் நாங்கள் வாழ போறோமோ தெரியாது. எல்லாரோடையும் அன்பா இருந்துட்டு போவோம். அன்புன்றது கொடுக்கறதும் வாங்குறதும் ரெண்டும் ஒரே விதமா இருந்தா ரெண்டும் சமநிலை இருக்கணும். இப்ப திணிக்க கூடாது, ரெண்டும் சமநிலையா இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட திணிக்க கூடாது, அதே நேரம் எக்ஸ்ட்ராவாகவும் எதிர்பார்க்க கூடாது, மேலதிகமாகவும் எதிர்பார்க்க கூடாது. லிமிட், இந்த லிமிட் இவங்களோட இவ்வளவுதான் நண்பன்டா, இவ்வளவு லிமிட்ல நின்று கொள்ளவான், அதை விட்டு மீறி உள்ளே வரக்கூடாது, நானும் போக கூடாது. அப்படியான ஒரு நிலையை எல்லாரும் உணர்ந்து பழகுவார்களா, அன்பாக பழகுவார்களா இருந்தா
நாட்டுல பெரிய பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் வராது. அது சந்தோஷமா இருக்கலாம். அந்த எண்ணங்களை தவிர்த்து ஒரு நட்போடு பழகும் பொழுது கூட ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நல்ல ஒரு எதிர்காலம் நோக்கிய ஒரு நல்ல பயணமாக மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அல்லவா? நிச்சயமாக. இந்த என்ன சொல்றது, உலக வாழ்க்கை கடவுள் படைச்சதே ஒரு சார்ந்து வாழ்ற ஒரு தன்மையாத்தான் எல்லாரையும் மனித பிறப்பையோ மிருக பிறப்பையோ எல்லா உயிரினங்களையும் சார்ந்து வாழ்றதுக்கு தான் படைச்சிருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில நாங்கள் யாரையோ சார்ந்துதான் இருக்க போகிறோம். அந்த சார்ந்து வாழ்ற தன்மைக்கு இந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பு இதுதான் சரியான வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதை எல்லாருமே பின்பற்ற வேண்டும். நல்லது. எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வாழ்ந்து கொண்டே சிறந்த ஒரு வாழ்க்கையை பல துறைகளில் நீங்கள் பயணித்துக் கொண்டு முடியாது என்று யாருமே இருக்க முடியாது. முயற்சி செய்தால் பலன் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். உங்களோடு இதுவரை நேரம் பேசியது மகிழ்ச்சியான பொழுதாக இருக்கிறது. நானும் உங்களிடமிருந்து நிறைய விடயங்களை பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன். இறுதியாக நாங்கள் இந்த இசைக்குள்ளே அந்த இசையின் இனிமையோட நாங்கள் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் இன்னொரு அழகான பாடலை பாட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல். அதில் இந்த திரை இசை பாடல்கள் இசை ஆசிரியர்கள் திரை இசை பாடல்களை பாடும் விதமே ஒரு தனி ரகம். ஏனென்றால் திரை இசையை அவர்கள் பாடிவிட்டு போய்விடுவார்கள். ஆனா அந்த திரை இசையை இசை ஆசிரியர்கள் பாடும் பொழுது அந்த கமகங்கள், அசைவுகள், நளினங்கள் எல்லாம் கொடுத்து பாடும்போது அது ஒரு வேறுபட்ட ஒரு உலகத்துக்கு கேட்பவர்களை கொண்டு சென்று விடும் அல்லவா? அப்படி ஏதாவது ஒரு பாடல் உங்களிடம் இருந்தால் நீங்கள் பாடினால் மகிழ்ச்சியாக இருக்கும். சகசனி பனி பம கமக சகம பம பனி பம பனி பம கமப சகசனி பனி பம கமக சகம தக்ரு 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 தீம் தக்ரு 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 தீம் தக்ரு 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 தீம் தகஜம் தக்ரு 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 தீம் தக்ரு 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 தீம் தக்ரு 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 தீம் தகஜம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, என்னை விட்டு பிரிவதில்லை. சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. இரண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. தினத்து தினத்து தினதில்லில்ல நாதிரதானி தொந்திரதானி தினத்தும் தினத்து தினத்து தினதில்லில்ல நாதிரதானி தொந்திரதானி தினத்தும். இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் இரண்டு தந்தாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. பூமாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை
செந்தேனாயிரம் நினைவுகளோடு சிந்தம் தேந்துளி இதழ்களினோரம் செந்தேனாயிரம் நினைவுகளோடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தான் மடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தாந்தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது. அருமை அருமை அருமை, மிகவும் சிறப்பு. உண்மையிலேயே இதை என்னுடைய இசையாசிரியர்கள் சிலர் நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நான் பாட சொல்லி கேட்பதுண்டு. நான் அப்போது சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். என்னன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு சொல்லையும் எந்த அளவுக்கு அசைத்து அதை இசையாக்கி நீங்க கொடுக்கின்றீர்கள். அந்த சிறப்பு தமிழ்ல சொல்லுவார், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அதே போலத்தான் உங்களுடைய பயிற்சியும் அந்த இசை மற்ற இந்த பாடல்களை இப்படி கேட்கும் போது உண்மையிலேயே மனம் நிறைவாக இருக்கிறது. வாழ்த்துகள் ஆசிரியர் உங்களுக்கு. நல்லது. நாங்கள் இதுவரை நிறைய ஒரு விஷயம் மட்டும் சொல்றதுக்கு சொல்லிட்டு நானும் அந்த இசை ஆசிரியர்கள் என்ற இசை ஆசிரியர் என்ற தரத்துல இருக்கின்றவர்கள் அந்த சினிமாவை சில பேர் விரும்புறதில்லை, தாங்களும் பாடுவதில்லை, மாணவர்களுக்கும் கற்பிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த குரல் உடைஞ்சிருமன்றதுக்காக. குரல் ரெண்டும் பாடுறது வேறட்டும். நாங்கள் கர்நாடக இசை பாடல்களை ஓப்பன் த்ரோ வாய்ஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களோட குரலை எவ்வளவு தூரம் அந்த அடி வயிற்றுல இருந்து எடுத்து அந்த குரலை வெளியில விட்டு பாடுறோம். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்க தொண்டையும் மூக்கும் மட்டும்தான் அங்க வேலை செய்யும். நெஞ்சில இருந்து எல்லாம் வராதுங்கிற சத்தம். இஞ்சையும் வருதுதான் வரும். அப்ப ரெண்டுக்கும் ரெண்டும் அந்த கொடுக்குற வெளியில கொண்டு வர விதம், அந்த குரலாக வெளியில கொண்டு வர வித்தியாசம் என்றபடினால அதை பாடினா இது கஷ்டமா இருக்கும், இதை பாடினா அது கஷ்டமா இருக்கும்ன்றது அந்த மைண்ட் செட், அந்த பழைய காலத்துல இருந்து சொன்ன அந்த மைண்ட் செட்ல அவர்கள் அதை பாட முயற்சி செய்யறது இல்லை. ஆனா கொஞ்சம் கஷ்டமா ரெண்டையுமே பரலலாம். இது தனியா மட்டும் இதை பாடிட்டு இருக்கக்கூடாது. திடீரென்று அதை பாடினா வராது. அதே மாதிரி அதை பாடிட்டு திடீரென்று இதை பாடினா இது வராது. ரெண்டையும் பரலலாம். எங்கட குரல் எங்கட கையில, நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப குரலை கண்ட்ரோல் பண்றது மூளையும் எங்கட முயற்சியும். மூளை சொல்லும், மூளைக்கு நாங்கள் சொல்ல வேணும், இதை இப்படி கொடுக்கணும். அப்ப அந்த மூளை உடனே அதை செய்ய பண்ணும் எங்களை கொண்டிச்சு. அது ரெண்டும் முடியும், ரெண்டு முறாளால செய்ய முடியும். இது இந்த குரல் நான் அதிர்ற பொறுத்துதான் அந்த குரல் வெளியில வாரது. குரல் நான் அதிர்ற. சினிமா பாட்டு பாடும்போது குரல் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா அதிரும். இந்த சங்கீத பாட்டு பாடும்போது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஸ்லோவா அப்படி விட்டு அதிரும். அதை நாங்கள் மூளைக்கு சொல்லி மூளையை கொண்டுச்சு செய்விக்க வேணும். அப்ப சில ஆசிரியர்கள் அதை செய்யறே இல்லை, சினிமா பாடுறே இல்லை. அந்த வகையில என்னால ரெண்டும் பாட முடியும் என்றதை நான் இதுல சொல்லிக் கொள்றேன். பார்க்கவே தெரியுது, நீங்கள் மிக அழகாக இந்த ரெண்டு பாடலும் கருத்துள்ள பாடல். அதுலயும் அந்த முதல் பாடின பாடல் அந்த நல்ல ஒரு இலக்கணம் உண்டு, அதுக்கு இருக்குது. சில கிளவி. அது ஒரு இப்பொழுது இருக்கிற பாடல்கள்ல இப்படியான கருத்துகள் இல்லை. மிக அழகான அந்த இலக்கண விதியும் அதுல வைத்திருக்கிறார்கள். இந்த பாடல்லையும் ஒரு கற்பனை நயம் இருக்கிறது. ஒரு பூமாலையில் இருந்து ஒரு மல்லிகை சொல்லுவதாக இந்த அழகான கற்பனை. இரண்டு பாடல்களும் மிக சிறப்பு, மிக அழகாக இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். வேறு ஏதாவது நீங்கள் கூற விரும்புகின்றீர்களா? பெரும்பாலும் எல்லாம் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இதுவரை நேரம் எங்களோடு பேசி உங்களுடைய அனுபவங்களையும் தொழில் சார்ந்தும் இசை சார்ந்தும் வாழ்வியல் சார்ந்தும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இசையின்
பயணத்திலும் உங்களுடைய தொழில்துறை சார்ந்த பயணத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எல்லா வளங்களும் நிறைந்து மகிழ்ச்சியான ஒரு அழகான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இந்த நேரம் வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாஸ்டர். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் என்ன ஊடகத்துக்குள்ளால இதை செய்யறீங்கன்றது எனக்கு மேல தெரியல. ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து நான் கூடுதலாக பப்ளிக்ல நான் உண்மையை சொல்ல போனா நான் இங்க ஜெர்மன்ல தான் இருக்குன்றதே பெருசாக ஆக்களுக்கு தெரியாத அளவில தான் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனா இப்ப இந்த இதழ் இந்தியா உலகத்துக்கு வந்த அப்புறம் என்ன கொஞ்சம் பப்ளிக்ல கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வருது. என்னையும் ஒரு ஆளாக மதித்து இந்த பேட்டி என்ற ஒரு நேர்முகத்தை கண்டு என்னை பற்றி சொல்லவும் என்னால இந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மை நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நானும் என்னோட தெரிஞ்ச விஷயங்களையும் இனி என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆசிரியர் தியானா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் வேலணை அருள்மிகு பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானம். அன்னையின் அடிபணிய ஊழ்வினைகள் அகன்றோடும்.